சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எப்படி என்கவுண்டர் நடந்தது, இதன் பின்னர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன என்பது களத்திலிருந்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சாந்தகுமார். சென்னை அடையாறு காவல் மாவட்டத்தில் நேற்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக கிட்டத்தட்ட 8 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. இந்த தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது மும்பையைச் சேர்ந்த ஈரானிய கொள்ளையர்கள் என தெரிய வந்திருக்கிறது. நேற்றைய தினம் சம்பவத்தில் ஈடுபட்ட 1 மணி நேரத்தில் அவர்கள் விமான நிலையம் சென்று விமானம் மூலமாக அவர்கள் சொந்த ஊர் தப்பிச் செல்வதற்காக இருந்தனர். இந்த சூழலில் தனிப்படை போலீசார் அவர்களை விமானத்திற்குள்ளேயே சென்று அதிரடியாக கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் அதாவது இந்த செயின் பறிப்பு ஈடுபடுவதற்காக பயன்படுத்திய இருசக்கர வாகனம், மேலும் அந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டு நகைகளை எங்கு வைத்திருக்கிறார்கள் என்று விசாரணை மேற்கொண்டு அந்த இருசக்கர வாகனத்தில் அந்த நகையை வைத்து இந்த இருசக்கர வாகனத்தை ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருப்பதாக அவர்கள் கூறியதன் அடிப்படையில் சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய அந்த காலி மைதானத்தில் ஜாஃபரை அழைத்து வருகிறார்கள். இவர் வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர், மும்பையைச் சேர்ந்தவர். இவர் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வாகனத்திலிருந்து நகைகளை பறிமுதல் செய்வதற்காக திருவான்மியூர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் புகாரி அவர்கள் அந்த ஜாஃபரை அழைத்து வந்தபோது இருசக்கர வாகனத்தில் நகைகளை எடுத்து காவல்துறையை ஒப்படைப்பதற்கு பதிலாக இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து ஆய்வாளரை நோக்கி 2 ரவுண்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இதில் ஆய்வாளர் சுதாரித்து கொண்டு விலகியிருக்கிறார். இந்த 2 குண்டுகளும் வாகனத்தில் பட்டு கண்ணாடி சேதமடைந்திருக்கிறது. தற்காத்து கொள்வதற்காக ஆய்வாளர் புகாரி ஜாஃபரை நோக்கி சுடும்பொழுது அவர் நெஞ்சில் சுடப்பட்டு அங்கே கீழே விழுந்து இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தபோது அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அது தொடர்பாக ஆய்வாளர் புகாரி தரமணி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடைபெற உள்ளது. இந்த தரமணியில் இந்த துப்பாக்கி சூடு, அதாவது என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்திற்கு மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக ஆய்வு செய்து இந்த என்கவுண்டர் எப்படி நடைபெற்றது அப்படி என்பதை விசாரிப்பதற்காக வர உள்ளனர். அந்த இருசக்கர வாகனம் தற்பொழுது இருக்கிறது. அதனை சுற்றி தடுப்புகள் ஏற்படுத்தி பொதுமக்கள், வெளியாட்கள் யாரும் உள்ளே வர முடியாதவாறு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் சாந்தகுமார்.